எல்லா வல்ல இறைவனையும் பிரார்த்தித்து என் குருவின் பாதம் வணங்கி எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கான வாழ்வியல் தன்மையை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் 1ஆம் தேதி பிறந்தவர்களுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன, 1ஆம் தேதி பிறந்தவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டால் அவர்கள் எண்ணும் அனைத்து செயல்களிலும் வெற்றி அடையலாம் என்பதை எண்கணித ஜோதிடத்தின் மூலம் பார்ப்போம். ஓம் குருவே சரணம். 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய தன்மை முதலில் எடுத்துக்கொண்டோமேனால் அவர் பிறர் அபிப்பிராயங்களை கேட்பதில் பொறுமை இருக்காது. அடுத்தவர்களுடைய எந்த ஒரு உபதேசங்களும் அல்லது எந்த ஒரு அறிவுரையும் அவர்கள் சிறிதும் காது கொடுத்து கேட்கக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டார்கள். உரத்த குரலில் மறுத்து பேசுதல் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். யார் எதை கொண்டு வந்து அறிவுரை என்ற பெயரில் அவர் காதுகளில் திணிக்க நினைத்தாலும் அவற்றை துரத்தி அடித்துவிட்டு உரத்த குரலில் எனக்கு அது வேண்டாம், நீங்கள் சொல்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்று உரத்த குரலின் மறுப்பு தெரிவிப்பதுதான் இந்த 1ஆம் தேதி பிறந்தவர்களுடைய முதல் தன்மையாக இருக்கிறது. ஏன் இந்த மனநிலையில் இருக்கிறார்கள், இவர்களுடைய தன்மை ஏன் இந்த அமைப்பு முறையில் அமைகிறது என்பதை கேட்டோமே ஆனால் அதற்கான பதில் என்னவாக இருக்கிறது என்றால், அவர்கள் உள்ளத்தில் பட்டதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் நபராக இல்லாத காரணத்தினால் இந்த 1ஆம் தேதி பிறந்த நபர் உள்ளதை உள்ளபடி உரைக்கிறார். அதனால் தான் நீங்கள் சொல்லும் அறிவுரை எனக்கு தேவையில்லை என்றால் மூஞ்சில் அடித்தபடியோ அல்லது மற்றவர்கள் முகம் சுரிப்பார்கள் என்ற ஒரு வருத்தம் கூட இல்லாமல் உரத்த குரலில் மறுப்பு தெரிவித்துக் கொள்கிறார்கள். சரி, இப்படி இவர்கள் நடப்பதனால் இவர்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது, இவர்களுடைய வாழ்வியல் தன்மை எந்த முறையில் அமைகிறது என்பதை பற்றி எண்கணித ஜோதிடத்தில் எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். தான் இஷ்டப்படி நடத்தல் என்பதுதான் இவர்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. சரி, இப்படி இவர்களுடைய எண்ணத்தை வைத்து இவர்கள் வாழ்வில் முன்னேற முடியுமா? இந்த 1ஆம் தேதி பிறந்தவர்கள் அவர்கள் இஷ்டப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதால் எந்த மாதிரியான முன்னேற்றத்தை அடைவார்கள்? மற்றவர்களின் அறிவுரை இல்லாமல் அல்லது ஒரு நபரின் உபதேசம் இல்லாமல் எப்படி ஒரு மனிதனால் வாழ இயலும்? இவர்களுடைய செயல்பாடுகள் பார்த்தோமே ஆனால் மற்றவர்களை இழிவுபடுத்துகிறேன் என்ற நோக்கத்தில் இவர்களுக்கு உபதேசம் பண்ணாமல் ஒரு தெளிவு கிடைக்காமல் ஒரு புதிய விஷயத்தில் இறங்கி மாட்டி விடுவார்களோ என்ற ஒரு அச்சமும் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த 1ஆம் தேதி பிறந்தவர்களுடைய வாழ்க்கை தன்மை எங்கேனும் ஒரு சிக்கலிலோ அல்லது விளிம்பு நிலையிலோ மாட்டிக்கொள்ளுமா என்று கேட்டால் அதற்கு ஐயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு பரிபூர்ண இறைவன் அருள் அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது 1ஆம் தேதி பிறந்தவர்களின் முக்கியமான அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் அவர்கள் எடுத்த காரியங்களை செயல்படுத்துவதற்கும் அல்லது அவர்கள் எண்ணிய அனைத்து வேலைகளும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பும் சரி, அவற்றை பெறுவதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய முதன்மையானது அவர்களே தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் தங்களுடைய தன்னம்பிக்கையை சிறிதேனும் இழந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் தோல்வியை தழுவது உறுதி. ஆகவே ஒரு நபர் 1ஆம் தேதியில் பிறந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர் எப்போதும் தெள்ள தெளிவாக அவரை அவர் நம்ப வேண்டும். அந்த தன்னம்பிக்கையோடு அவர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையோடு அவர் இருந்தால் அவருடைய வாழ்வில் அவர் வெற்றி பெறலாம். ஏனென்றால் அவருக்கு என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்கள் அல்லது அறிவுரைகள் அல்லது எந்த ஒரு தத்துவங்களோ அவருக்கு அது பிடிக்காது, அது இனிக்காது. ஆனால் அவருக்கென்று ஒரு தெளிந்த கொள்கையை வைத்திருக்கிறார். அவருக்கென்று அவருடைய மனப்போக்கின் அடிப்படையில் செயல்படுவதற்கான ஒரு எண்ண ஓட்டம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டத்தை தன்னுடைய தன்னம்பிக்கை சிறிதளவும் குறையாமல் கவனம் செலுத்தினால் கண்டிப்பான முறையில் வெற்றி என்பது அவர் அடைந்தே தீர்வார். எனவே 1ஆம் தேதி பிறந்தவர்களினுடைய ஒரு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லது அவருடைய தன்மை என்னவாக இருக்கும் என்பதை எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையில் சுருக்களாக பார்த்தோமே ஆனால் முதலில் அவர் யாருடைய அறிவுரையும் கேட்கக்கூடிய நபராக இல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் அவருடைய தன்மையாக இருக்கிறது. காரணம் எதற்காக அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அவர் இருக்கிறார் என்றால் அவர் தனக்கென்று இஷ்டப்பட்டபடி நடக்கிறார்.
மற்றவர்கள் முகம் சுளிப்பார்கள் என்றெல்லாம் கவலை கொள்ளாமல் தன் மனதில் என்னப்படுகிறதோ அதை தெள்ளத் தெளிவாக உரைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடைய நபராக இருக்கிறார். இவர் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல்பாடு என்னவென்றால், அவரை அவர் நம்ப வேண்டும். தன்னம்பிக்கையோடு எந்த காரியத்தை செய்தாலும் அது வெற்றி அடையும். அந்த எல்லா வல்ல இறைவனும் குரு அருளும் அவருக்கு கிட்டட்டும் என்று பரிபூர்ணமாக வேண்டிக்கிடுகிறேன். ஓம் குருவே சரணம். மீண்டும் ஒரு நேரலையில் அல்லது மீண்டும் ஒரு காணொளியின் மூலமாக 2ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். நன்றி.